வெல்கம் டு ஸ்டடிபடி. இன்றைக்கி 4th டிசம்பர் ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் பார்ப்போம். ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஸ்டடிபடியில் என்சிஆர்டி ஸ்கோர்ஸ் போய்கிட்டு இருக்கு. 6 to 12 எடுத்து கொடுத்துட்ருக்கோம். லைன் பை லைன் ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் ஸ்டாண்டர்ட் புக்ஸும் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஆப்ஷனல் ஹிஸ்ட்ரி, சோஷியாலஜி, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த பெய்டு கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் போய் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் இருக்கும். அதில் எல்லா கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ஐஏன்னு சொல்லுவாங்க. இதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 31 டிசம்பர் 2008 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எதுக்கு கீழேனா என்ஐஏ ஆக்ட் 2008 கீழே வந்து இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மும்பை அட்டாக் வந்து நடந்ததுக்கப்புறம் இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த பேர்லேயே நீங்கள் டீகோட் பண்ணலாம். இன்வெஸ்டிகேஷனாலே ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறது இவங்களோட வேலை. நேஷ்னல் ஆர் சென்ட்ரல் கவுண்டர் டெரரிசம் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி இன் இந்தியா. ஸோ டெரரிசம் அப்படின்றத பார்த்திங்கன்னா தீவிரவாதத்தை வந்து கவுண்டர் பண்ணுறதுக்காக நேஷ்னல் லெவலில் பண்ணுறதுக்காக இது வந்து இந்த ஏஜென்சி வந்து இந்தியாவில் இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. ஆனாலும் இந்தியாவில் இருக்க நிறைய லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இடங்களில் பார்த்திங்கன்னா இதுக்கான பிரான்ச் ஆஃபீஸ் வந்து இருக்குது. விஷன்ஸ் மொத்தம் வந்து 4 விஷன்ஸ் இருக்குது. என்ன விஷன்ஸ் அப்படின்னா டு பி எ தரோலி ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி. இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. எக்ஸலண்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. ஸ்டாண்டர்ட்ஸ் அட் த நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. டு கிரியேட் டிட்டரன்ஸ் ஃபார் த எக்ஸிஸ்டிங் ஆஸ் வெல் அஸ் த பொட்டன்ஷியல் டெரரிஸ்ட் குரூப் ஆர் இண்டிவிஜுவல். ஸோ இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணுற இப்போ வந்து ஏதோ ஒரு டெரரிஸ்ட் குரூப்ஸ் அதெல்லாம் இருக்குதுல்ல, ஸோ அதெல்லாம் பற்றி நிறைய கண்டுபிடிச்சி ஸ்டாப் பண்ணுறத இவங்க வேலை. டு டெவலப் அ ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் ஆல் டெரரிஸ்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். இவங்களை என்னென்னு சொல்கிறாங்கன்னா டெவலப் பண்ணுவாங்க. என்னென்னா இந்த மாதிரி டெரரிஸ்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் தகவல்லாம் எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க. அது எல்லாமே டெவலப் பண்ணி இவங்க வந்து வச்சுருப்பாங்க, சேகரித்து வச்சுருப்பாங்க. அதுதான் இவங்களோட வேலை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிஷன்ஸ் அண்ட் கோல்ஸ். இந்த கோல்ஸ்லாம் வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் வந்து ரீட் அவுட் மட்டும் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டுக்காக தான் அதை கொடுத்துருக்குது. நெக்ஸ்ட் பார்ப்போம். அஃபென்சஸ் அண்டர் வேரியஸ் லாஸ். லாஸ்னால் ஒன்றும் இல்லை, சட்டம். நிறைய சட்டங்கள் இருக்குல்ல, அதுக்கு கீழே இருக்க அஃபென்சஸ் இந்த மாதிரி 23 இருக்குது. ஓகேங்களா, இந்த லா கீழே ஏதாவது அஃபென்ஸ் பண்ணலாம். இதை வந்து யார் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்கன்னா நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ மேண்டேட் முக்கியமானது என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா கேசஸ் வந்து நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு அலாட் பண்ணுவாங்க, அசைன் பண்ணுவாங்க. செக்ஷன் 6 ஆஃப் த நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆக்ட் 2008 இது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது இவங்க வந்து இண்டிபெண்ட்டாகவே பண்ணுவாங்க. சுதந்திரமாக அவங்க வந்து யார்கிட்டையும் டிபெண்ட் கிடையாது, சார்ந்து கிடையாது. இவங்களே வந்து இண்டிபெண்ட்டாக என்ன பண்ணலாம், இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். கேசஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வில் பி பிளேஸ்ட் பிஃபோர் த நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு முன்னாடி இந்த கேஸ் வந்து வைக்கப்படும். நாட் ஆல் கேஸ், எல்லா கேஸுமே வந்து இண்டிபெண்ட் மேனரில் பண்ண முடியாது. அதுலேயும் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, அதை தான் சொல்கிறாங்க. ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா அதில் வந்து எந்த எக்ஸப்ஷன்ஸ்ன்றாங்கன்னா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் நேற்று பார்த்தோம்ல 1967. ஸோ இது பார்த்திங்கன்னா அண்ட் ஆல்சோ அண்டர் சர்டைன் அதர் ஷெடியூல்டு அஃபென்சஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னா சாங்ஷன்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அதுலேயும் எக்ஸப்ஷன்ஸ்க்கு தான் இது எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இதுக்கு கீழே ஏதாவது அஃபென்சஸ் வந்துச்சுன்னா இண்டிபெண்ட்டாக வந்து நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து என்ன பண்ண முடியாது, இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது. அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019. நம்ம முன்னாடி நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆக்ட்னு ஒன்று பார்த்தோம். அதை வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அமெண்ட்னா நான் சொல்லியிருக்கேன், அதில் ஏதோ திருத்தங்கள் கொண்டு வரதுக்காக அமெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அமெண்ட் வந்து 2019 அந்த ஏஜென்சி ஆக்டில் பண்ணியிருக்காங்க, நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆக்டில். அந்த அமெண்ட் பண்ணது என்னென்னா ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த என்ஐஏல வந்து பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஒரிஜினலாக என்ன இருந்துச்சு அப்படின்னா என்ஐஏ வந்து என்ன பண்ணலான்னா அஃபென்சஸ் இந்தியாவுக்குள்ளே ஏதாவது அஃபென்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா ஏதோ வந்து அஃபென்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஏதாவது இப்போ அந்த ஆக்ட் படி பார்த்திங்கன்னா ஏதாவது தப்பு பண்ணுறது தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் என்ஐஏ. ஆனால் அமெண்ட் பண்ணதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவுக்கு வெளியில் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் யாராவது தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கான உரிமை வந்து என்ஐஏக்கு இருக்குது. அதை தான் சொல்லியிருக்காங்க. அதை வந்து திருத்தத்தில் கொண்டு வந்திருக்காங்க 2019. ஸ்கோப் ஆஃப் லா அப்படிங்கும்போது ஒரிஜினல் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா முன்னாடி இருந்த ஆக்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அஃபென்சஸ் அண்டர் த ஆக்ட் தட் ஆர் ஸ்பெசிஃபைட் இன் த ஷெடியூல் ஆஃப் த என்ஐஏ ஆக்ட். ஸோ என்ஐஏ ஆக்டில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சில வந்து ஸ்பெசிஃபைடாக வந்து ஷெடியூலில் வந்து இந்த கேஸில் அஃபென்சஸ் தான் பார்க்கலாம், இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் என்ஐஏன்னு கொடுத்துருப்பாங்க. பட் அமெண்ட்மெண்ட் பண்ணி
சில அஃபென்சஸ் வந்து அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. லைக் ஹியூமன் டிராஃபிக்கிங், கவுண்டர்ஃபிட் கரன்சி ஆர் பேங்க் நோட்ஸ், அப்புறம் வந்து மேனுஃபேக்சர் ஆர் சேல் ஆஃப் ப்ரொஹிபிட்டட் ஆர்ம்ஸ், அப்புறம் சைபர் டெரரிசம், அஃபென்ஸ் அண்டர் த எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் 1908. இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டாலும் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் NIA அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு சேஞ்ச் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கோர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா இயர்லியராக என்ன இருந்துச்சு அந்த ஆக்ட்லனா ஸ்பெஷல் கோர்ட்ஸ் வந்து தான் வந்து இந்த மாதிரி அஃபென்சஸை வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அமெண்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா டிசைனேட் செஷன் கோர்ட்ஸ் அட் ஸ்பெஷல் கோர்ட்ஸ், ஒரு செஷன் கோர்ட்ஸ் மாதிரி டிசைன் பண்ணி இவங்க வந்து அந்த மாதிரி ட்ரையல்ஸ் வந்து பார்க்கலாம், அந்த மாதிரி இன்வெஸ்டிகேட்டர் வந்து ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அமெண்ட்மெண்ட்டில். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு செஷன் கோர்ட்ஸை டிசைனேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஹை கோர்ட் வந்து கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணணும். இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கிடையாது, இங்கே வந்து ஜஸ்ட் அது சின்ன வேர்டு தான், பட் வெரி மச் இம்பார்ட்டன்ட். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஹை கோர்ட் அவங்கள வந்து கன்சல்ட் பண்ணி தான் அந்த முடிவு எடுக்கணும். எந்த செஷன் கோர்ட் வந்து எந்த இதுக்கு வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்றத ஃபங்க்ஷனிங்கை பார்க்குறதெல்லாம் அவங்கள தான் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸை கண்டிப்பாக கேட்டு தான் பண்ணணும் அப்படின்றதான் இதில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் தான் 2019 அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. சேஞ்சஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். பிஃபோர் எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்றதை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. டேம் சேஃப்டி பில் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பில்னால் என்னென்னா ஒரு சட்டம் கொண்டு வரதுக்காக பில் வந்து எய்தர் ஆஃப் த ஹவுஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாஸ் பண்ணுவாங்க, ராஜ்யசபா இல்லை லோக்சபாவில். ஆஃப்டர் தட் அது பிரசிடெண்ட்டை போகும், அவரு ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் அது சட்டமாக வரும். அது மாதிரி இப்போ டேம் சேஃப்டி பில்லை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். டேம்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா அது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே, அது என்னென்னா அது வந்து ஒரு நம்ம வந்து வாட்டரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக டேம்ஸ் கட்டி வைப்போம். ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து கன்சர்வ் பண்ணி வைக்கிறது. இது மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு தண்ணி தேக்கி வைக்கிறோம்? அக்ரிகல்ச்சர், இரிகேஷன் பண்ணுறதுக்கு, அதை நீர் பாய்ச்சறதுக்கு, எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் வந்து இதுலேருந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா டேம்ஸ்லேருந்து தண்ணி திறந்து விடுவாங்கல்ல, திறந்து விடும் போது அந்த ஃபோர்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டர்பைன் மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த ஃபோர்ஸில் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது. டொமஸ்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் யூசஸ்க்கு வந்து வாட்டர் சப்ளை கொடுக்குறதாகட்டும், ஃபார் ஃப்ளட் கண்ட்ரோல் மாட்ரேஷன், இப்போ தண்ணி நிறையா வந்துடுச்சு அப்படின்னா அதில் தேக்கி வைக்கிறது, ஃபார் ரீக்ரியேஷன்ஸ், ஸோ இன்லேண்ட் நேவிகேஷன், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அன்சேஃப் டேம்ஸ் அப்படிங்கும்போது இப்போ சேஃபாக இருந்தால் அது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ சேஃபாக இல்லை, பாதுகாப்பானதாக இல்லை, ஏதோ ஒரு கிராக்கோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக இப்போது டேம் உடஞ்சிச்சுன்னா அந்த தண்ணியெல்லாம் ஓடி அங்கே இருக்க மனுஷங்களுக்கு வந்து என்ன ஆகுது, ஆபத்தாகும். அது மட்டும் அங்கே இருக்க என்விரான்மெண்ட், அங்கே இக்காலஜி, அங்கே இருக்க உயிரினங்கள், அப்புறம் வந்து பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் அசெட்ஸ், அவங்களோட சொத்து, வீடாக இருக்கலாம், எல்லாமே என்னவாகுது அப்படின்னா அழிஞ்சு போயிடும். ஸோ அதுக்கு வந்து பாதிப்பாக இருக்குது. ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க. அன்சேஃபாக இருந்தால் இப்படிப்பட்ட பாதிப்புகள் வரப்படும். ரைட், அதை தான் சொல்லியிருக்காங்க. இப்போ டேம் சேஃப்டி பில் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். சேஃப்டி அப்படின்னா இப்போ சேஃப்டி, அந்த டேமை சேஃப்டி பண்ணுறதுக்காக தான் இந்த பில் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா ஒரு ரெக்கமெண்டேஷன் 1982 ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து யாருக்கு கீழேனா சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் சேர்மன்ஷிப் கீழே இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பில் வேணும்னு. ப்ரொபோஸ்ட் யூனிஃபைட் டேம் சேஃப்டி ப்ரொசீஜர் ஃபார் ஆல் டேம்ஸ் இன் இந்தியா. என்னென்னா யூனிஃபைடான ஒரு டேம் சேஃப்டி ப்ரொசீஜர் இருக்கணும். யூனிஃபைட்னா ஒரே மாதிரி டேம் சேஃப்டி ப்ரொசீஜர் வந்து இருக்கணும். ஃபார் ஆல் டேம்ஸ் இன் இந்தியா, இந்தியாவில் இருக்க எல்லா டேம்ஸுக்கும், அண்ட் லெஜிஸ்லேஷன் ஆன் டேம் சேஃப்டி, அந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வரணும் அப்படின்றது தான் இந்த பில்லோட முக்கியமான விஷயம். டேம் சேஃப்டி பில் அப்படின்றது 2010 கொண்டு வந்தாங்க. ஆஃப்டர் தட் 2018 பண்ணாங்க. இப்போ 2019 மறுபடியும் பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ டேம் சேஃப்டி பில் 2019 அதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா டு ப்ரொவைட் ஃபார் சர்வைல் பண்ணுறதுனா, சர்வைலன்ஸ்னால் பார்க்குறது, கண்காணிக்கிறது, இன்ஸ்பெக்ஷன், ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்பெசிஃபைடான டேமை வந்து மெயின்டைன் பண்ணுறது. எதுக்குன்னா இந்த மாதிரி டேம் வந்து ஃபெயிலியர் ஆகிறது, இப்போ உடையிறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா வந்து இப்போ உடஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அது டிசாஸ்டர் ஆகிடும். அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து, அந்த அழிவுகள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரணுன்றது தான். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் டு என்ஷூர் த சேஃப் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஸ்பெசிஃபைட் டேம்ஸ். ஒரு ஸ்பெசிஃபையான டேம் வந்து ரொம்ப சேஃபாக ஃபங்க்ஷன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் ப்ரொவைட் பண்ணுறதாகட்டும், அப்புறம் வந்து ராபஸ்ட் லீகல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் வந்து கொண்டு வரது, அண்டர் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து ஃபார்ம் பண்ணுறது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த பில்லோட அப்ஜெக்டிவ்ஸ்.
ஸோ ரைட்டில் இருக்குது பாருங்களேன் டெஃபினேஷன். ஸோ ஸ்பெசிஃபை டேம் இவ்வளோ மீட்டர்ஸ் இருக்கும். இது ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும், இதை மெமரைஸ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக தான் கொடுத்துருக்கு. ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே. ஸோ என்னென்னா சில கமிட்டிஸ் வந்து இந்த டேம் சேஃப்டிக்காக ஃபார்ம் பண்ணிக்காங்க. என்ன நம்ம பார்க்கலாம், நேஷ்னல் கமிட்டி ஆன் டேம் சேஃப்டி, NCDSன்னு சொல்லுவாங்க. இது நேஷ்னல் லெவலில் இருக்க ஒரு கமிட்டி ஃபார் சேஃப்டி ஆஃப் டேம் தான். ஸோ இப்போ என்ன நம்ம அப்போ யார் யார் இருப்பாங்கன்னா, எக்ஸ் அஃபிஷியோ சேர்பர்சன் யாருன்னா சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் பார்த்தோம்ல, அதோட சேர்பர்சன் தான் இதுக்கு வருவார். மெம்பர் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மெம்பர்ஸை வந்து நாமினேட் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் 10 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு 10 பேர் வந்து அட்லீஸ்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் அட்லீஸ்ட் 7 ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு 7 பேரும், 3 ஸ்பெஷலிஸ்ட். ஓகேங்களா, 3 ஸ்பெஷலிஸ்ட் வந்து டேம் சேஃப்டியை பற்றி தெரிஞ்சவங்க ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்களா அவங்களும், அண்ட் அலைடு ஃபீல்ட்ஸ் அந்த ஃபீல்டு அதே ஃபீல்டில் இருக்கவங்க 3 பேரை வந்து பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் அதில் இருக்க ஆட்கள். ஸோ ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டேம் சேஃப்டி பாலிசி கொண்டு வரதாகட்டும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இப்போ அங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து உடஞ்சிருக்கு, இப்போ டிசாஸ்டர் வராமல் தடுக்கிறதுக்கு ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சேஃப்டிக்கு ரிலேட்டடான எல்லா விஷயமும் இவங்க எடுப்பாங்க. அங்கே டிசாஸ்டர் ஆகுதுனாலும் அதுக்கு பொறுப்பு இவங்களாக தான் இருக்க முடியும். ஏன்னா இவங்க சேஃப்டியை வந்து என்ஷூர் பண்ணணும், இல்லைனா அது வந்து டிசாஸ்டர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிள்ஸ்னால் இவங்களுக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டேம் சேஃப்டி அத்தாரிட்டி, NDSAன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ரெகுலேட்டரி பாடி. எதுக்குன்னா பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, கைட்லைன்ஸு எப்படி தான் பண்ணணும் அப்படின்ற விஷயம், ஸ்டாண்டர்ட்ஸ் மேட் பை NCDS. ஸோ என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும்ல, இப்படிலாம் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன அப்படின்னா டெல்லி தான். இதில் வந்து யார் இருப்பாருன்னா ஆஃபீஸர் இருப்பார், நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் அடிஷ்னல் செக்ரட்டரி டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் என்னென்னா இப்போ வந்து அடிஷ்னல் செக்ரட்டரி ரேங்க்குக்கு கீழே இருக்க மாட்டாங்க, அதுக்கு மேலே நல்ல குவாலிஃபையான பர்சன்ஸ் தான் ஆஃபீஸராக இருக்க முடியும். இதுக்கு டெசிஷன் இவங்க எடுக்கிற டெசிஷன் தான் ரொம்ப ஃபைனல் அண்ட் பைண்டிங்காக இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. எங்கெங்கே எப்படி எங்கெங்கே லீக் ஆகிற மாதிரி இருக்குது, எங்கெங்கே உடையிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி டேம்ஸோட முக்கியமான ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இவங்க வந்து ஃபாலோ பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நேஷ்னல் லெவலில் என்னென்ன கமிட்டிஸ் இருக்குது நம்ம பார்த்தோம். இப்போ ஸ்டேட் லெவல் பாடிஸ் என்ன அப்படின்னா, ஸ்டேட் கமிட்டி ஆன் டேம் சேஃப்டி, ஓகே, ஸ்டேட் டேம் சேஃப்டி ஆர்கனைசேஷன். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். இவங்க வேலையும் அதே தான், சர்வைலன்ஸ் பண்ணுறது, அதே போல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது, மானிட்டர் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் தான் அவங்களோட வேலை. கிரிட்டிசிசம்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பெசிஃபைட் டேம்ஸுமே எப்படி பில்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, போத் இன்டர் ஸ்டேட்டுக்கும் இருக்கும், இன்ட்ரா ஸ்டேட் ரிவர்ஸால் அங்கே தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, டேம்ஸ் வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ ஜூரிஸ்டிக்ஷனல் கன்சர்ன்ஸ் என்னென்னா, பார்லிமெண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் டு ஃப்ரேம் அ லா ஆன் இன்ட்ரா ஸ்டேட் டேம்ஸ். ஸோ என்னென்னா இன்ட்ரா ஸ்டேட் டேம்ஸ்க்கெலாம் வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணணும் பார்லிமெண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்ட்டு அவங்களோட கன்சர்ன். ஸோ இதுதான் வந்து சொல்கிறது, இன்ஃப்ரிஞ்சஸ் ஆன் த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட் அலோகேட்டட் பை த கான்ஸ்டியூஷன்ஸ் அகெயின்ஸ்ட் ஃபெடரலிசம். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அகெயின்ஸ்ட் ஃபெடரலிசம்க்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நம்ம இப்போ உங்களுக்கு புரியாது, அடுத்த ஸ்லைடில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத. விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா, யூனியன் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 56 என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்லி இன்டர் ஸ்டேட் ரிவர்ஸை தான் வந்து அந்த தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டெவலப் பண்ணும், ரெகுலேட் பண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு என்னென்னா இன்ட்ரா ஸ்டேட் டேம்ஸுமே நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதை பற்றி இங்கே மென்ஷன் பண்ணவே இல்லை, அதுதான் கிரிட்டிசிசம். ஸோ அதில் மென்ஷன் பண்ணாது தான். அப்போ எப்படி நம்ம வந்து அதில் வந்து என்ன பண்ணுவாங்க, இன்வால்வ் ஆவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் கிரிட்டிசிசம் போய்கிட்டு இருக்கு. ஆஃப் செக்ஷன் 24(1) இன்னொரு இஷ்யூ என்னென்னா, செக்ஷன் 24(1) அதை வந்து ஒரு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. என்ன இஷ்யூனா ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ அது என்ன இஷ்யூ அப்படின்றத நம்ம பார்த்தோன்னா, SDSO வில் நாட் ஹாவ் எனி சே. ஸோ ஸ்டேட் டேம் சேஃப்டி ஆர்கனைசேஷனுக்கு வந்து என்ன சொல்லலை அப்படின்னா, இப்போ என்ன விஷயம்னா, இப்போ தமிழ்நாடு அப்படின்னிங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் முல்லை பெரிய டேம் சொல்லலாம். ஏன்னா முல்லை பெரிய டேம் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது, நம்ம தான் அதை பண்ணிகிட்ருக்கோம். பட் அது எங்கே இருக்குன்னா கேரளாவில் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது
அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, யூனிஃபைடான ஒரு இதை கொண்டு வரணுங்கும்போது, அது நம்மளோட கண்ட்ரோலை விட்டு மீறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க. ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு கிளைம்ஸ் டு ஓன், ஆப்ரேட் அண்ட் மெயின்டைன் டேம்ஸ் இன் நெய்பரிங் ஸ்டேட். பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டில் தான், கேரளாவில் தான் இருக்குது. இயர்ஸ் தட் இட் வில் லூஸ் கண்ட்ரோல் ஓவர் டேம். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. முல்லைப்பெரியார் டேம் இஷ்யூ இதுதான். ஸோ கண்ட்ரோல் வந்து நம்மளை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மேன் அனிமல் கன்ஃப்ளிக்ட் அப்படின்னா என்ன? ஸோ நம்மளும் அனிமல்ஸுக்கும் கன்ஃப்ளிக்ட் ஆகுதுல்ல, ஒரு மோதல் தான். அதுதான் வந்து ஏன் வந்து இப்படி ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து நிறைய வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறதுனால தான் இதுக்கு முக்கியமான காரணம். இப்போ வந்து காடில் வந்து அனிமல்ஸ் இருக்கும், ரைட் ஸ்பேஸ். சில அனிமல்ஸ் வந்து காடில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விலங்குகளோட இடத்த நம்ம போய் ஆக்கிரமிக்கும் போது அதுங்களுக்கு வாழ்கிறதுக்கான இடம் இல்லாமல் நம்ம வழி வந்து என்னதுன்னா செடிகளை நாசம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால தான் இதுக்கு காரணம் யாருன்னு நம்ம தான் முக்கியமாக. ஏன்னா காடுகள் அழித்து நம்ம வந்து லேண்டை வந்து மேக் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம அதை போய் யூஸ் பண்ணும்போது அதுக்கு இடம் இல்லாமல் நம்மளோட இன்ட்ராக்ட் ஆகுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஹியூமன்ஸ் வித் அனிமல் காசிங் நெகட்டிவ் இம்பேக்ட் டு போத். ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால 2 பேருக்குமே பாதிப்பு தான். 2 மேஜர் எலஃபண்ட் ஹியூமன் கான்ஃப்ளிக்ட் இருக்குது. ஒன்று வந்து ட்ரெயின் கொலிஷன், இன்னொன்று எலக்ட்ரிக்யூஷன். இங்கே வந்து ஸ்பெசிஃபையாக எலஃபண்ட் ஹியூமன் கான்ஃப்ளிக்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ யானையும் மனுஷனுக்குள்ளே இருந்தது. எப்படி வந்து யானை வந்து இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் ஆகும்னா, ஒன்று வந்து ட்ரெயின் கொலிஷன். ஏன்னா வந்து அது கிராஸ் ஆகுது இல்லை, நம்ம போயிட்டு காடுக்குள்ளே போயிட்டு ரோட் ட்ராக் போடும், இந்த மாதிரி ட்ரெயின் ட்ராக் போடும்போது அது நார்மலாக போகிற வழியாக இருக்கும் அதுக்கு. ஸோ அப்போ வந்து ட்ரெயின் அந்த சைட் போகும்போது அதை இடித்து கொன்று இறந்து போயிடுது. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இல்லைனா எலக்ட்ரிக்யூஷன், எலக்ட்ரிசிட்டி பாஞ்சு அது மாதிரி இறந்து போகுது. அவுட் ஆஃப் 1160 அன்நேச்சுரல் எலஃபண்ட் டெத் வந்து இந்த 11 இயர்ஸில் பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து இயற்கையாக இறந்து போகிறத தவிர அதுக்கு எதிராக, ஓகேங்களா, ஆர்டிஃபிஷியலாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரெயின் கொலிஷன், எலக்ட்ரிக்யூஷன், இந்த மாதிரி விஷயமா 1160 யானைகள் வந்து இந்த 11 வருஷத்தில் இறந்து போயிருக்கான். 741 வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிக்யூஷன்னாலையும், இன்னும் 186 வந்து இந்த மாதிரி ரயில்வே ஆக்சிடென்ட்னால ஆகிருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம வந்து என்க்ரோச்மெண்ட், ஆக்கிரமிக்கிறது, லாஸ் ஆஃப் ஹேபிட்டட், ஃபுட் அண்ட் வாட்டர். அதுக்கு வந்து தண்ணியோ ஃபுட்டோ அங்கே இல்லைன்னா அது வெளியே தான் வர செய்யும். அதுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்ற விஷயத்துக்காக வரப்படும். இல்லைனா இன்டர்நேஷ்னல் போஸ்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இதுதான் வந்து இதெல்லாம் பாதிப்புகள். ஸோ இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன சொல்யூஷன்னா, இன்ஸ்டாலேஷன் ஆஃப் ஹேங்கிங் சோலார் பவர்டு ஃபென்சஸ் வந்து இங்கே ஃபோட்டோவில் காட்டியிருக்காங்களே. ஸோ இந்த மாதிரி சோலார் பவர்டு ஃபென்சஸ் வந்து கட்டலாம், ஹையர் தென் கன்வென்ஷனல் ஃபென்ஸ். ஸோ கன்வென்ஷனல் ஃபென்ஸ் வந்து 14 feet இருக்கும். அதை விட இது இன்னும் ஹையராக இருக்குது. ஸோ அப்போ அது வந்து அதை தடுக்கும். சோலார் பவர்டு அப்படின்றது அனிமல்ஸ்க்கு வந்து ரொம்ப மைல்டு ஷாக் தான் கொடுக்கும். ஸோ என்னென்னா, சோலார் பவர்டு அப்படின்றது ரொம்ப ஷாக் தராது, மைல்டு ஷாக் கொடுக்கும். அப்போ அது மறுபடியும் திரும்பி காடுக்குள்ளேயே போயிடும்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ஹேங்ஸ் லைக் அ கர்டைன் ஃபார் ஸ்மாலர் அனிமல்ஸ் டு கிராஸ். சும்மா கர்டைன் மாதிரி, துணி மாதிரி, கர்டைன் தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி போடுறது மூலயமா சின்ன சின்ன அனிமல்ஸ் வந்து அதை க்ராஸ் பண்ணாமல் இருக்கலாம் அந்த இடத்த. cannot toppled easily by force. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது மூலமா அனிமல்ஸ் வந்து கார்ட்லேருந்து இந்த மாதிரி வரதில்லை, அனிமல் ஹியூமன் கான்ஃப்ளிக்ட்டை குறைக்க முடியும். அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளான்டிங் சிட்ருனெல்லா அண்ட் லெமன் கிராஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணலாம். க்ளோஸ் ரிலேட்டட் பிளான்ஸ், ஸோ அது ரிலேட்டடான பிளான்ஸ் வைக்கலாம். அதே போல் வந்து சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் மாடல் ஃபார் த பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் பிட்வீன் பீப்புள் அண்ட் எலிஃபென்ட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிட்ருனெல்லா, லெமன் கிராஸ் இதெல்லாமே கமர்ஷியல் வேல்யூ கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி சிமிலர் ஸ்மெல், இந்த மாதிரி ஏன்னா வந்து லெமன் கிராஸ் இந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா அது இலை இருக்கும், அதை நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே எலுமிச்சை மாதிரி அந்த ஸ்மெல் வரும், ஓகேங்களா. அதுதான் லெமன் கிராஸ்ன்னு சொல்கிறது. அந்த மாதிரி ஸ்மெல் ரிலேட்டட் பிளான்ஸ்லாம் வைக்கும்போது அதை வந்து எலஃபண்ட் வந்து அவாய்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸிங் த நம்பர் ஆஃப் வைல்ட் லைஃப் கிராசிங் ஆர் எக்கோ பிரிட்ஜஸ் அண்ட் அண்டர் பாசஸ் ஃபார் த சேஃப் பேசேஜ் ஆஃப் அனிமல்ஸ். இவங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கீழே இந்த மாதிரி அதுக்கு கொடுக்கும்போது அது பாட்டு சேஃபாக போகும். மேலே வந்து ட்ரெயின் போனாலும் கீழே அது பாட்டு அனிமல்ஸ் பாட்டு வைல்ட் லைஃப் க்ராஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து கன்ஃப்ளிக்ட் கம்மி ஆகுது. பார்ட்டிசிபேஷன் ஆஃப் லோக்கல் கம்யூனிட்டிஸோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த ஹத்தி மிரி ஷாத்தி கம்பைன். இது என்னென்னா பப்ளிக் அவேர்னஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கம்பைன் மூலயமா
நிறைய விழிப்புணர்வு கொடுக்குறது மூலமா எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது, இப்போ திடீர்னு வந்தாலும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் வந்து விழிப்புணர்வாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கிறது அந்த ஹியூமனோட கன்ஃப்ளிக்ட் வந்து கம்மியாக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அதர் சொல்யூஷன்ஸ், வேறு என்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம் இந்த பிரச்சனைக்கு அப்படின்னா, இந்த மாதிரி சட்டவிரோதமாக எலக்ட்ரிக் ஃபென்ஸ் வந்து வேலி கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் வந்து பீரியாடிக் ரிவ்யூ ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எலஃபென்ட் பேசேஜ், எந்த வழியாக வந்து யானை போகுது ரெகுலராக அப்படின்றத பார்க்கலாம். ஆஃப்டர் தட் நிறைய வந்து சென்சேஷன் ப்ரோக்ராம்ஸ் வந்து ரயில்வே ஸ்டாஃப்ஸ்க்கு பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராக்ஸ் சிக்னேச்சர் வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணுறது. ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா அனிமல் எந்த சைட் போகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இன்ஸ்டால்மெண்ட் பண்ணுறது அனிமல் டிடெக்ஷன் சிஸ்டத்தை. ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா ஹனிபி சவுண்ட் எமிட்டிங் டிவைசஸை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். எந்தெந்த சைடு யானை போகுதோ அந்த சைடு எல்லாமே ஹனிபி சவுண்ட் எமிட்டிங் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு வந்து என்ன பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணலாம். ஹனிபின்னா ஒன்றும் தேனி தான். ப்ராஜெக்ட் எலஃபண்ட். ஸோ ப்ராஜெக்ட் எலஃபண்ட் அப்படிங்கிறது ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. யாருன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. எப்போனா 1992. இது சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் தான். ஸோ அப்ஜெக்டிவ் ஆஃப் த ப்ராஜெக்ட், இதோட அப்ஜெக்டிவ் என்ன இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னா, எலஃபெண்ட்டை பாதுகாக்கணும், அது வாழ்விடத்தை, அது இருக்க இடங்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி 2 பேரும் வந்து மேல் அனிமல் கன்ஃப்ளிக்ட் ஏற்படுதில்லை, அதை வந்து அட்ரஸ் பண்ணுறணும் அப்படின்றதும் தான். அப்புறம் வந்து வெல்ஃபேர் ஆஃப் த கேப்டிவ் எலிஃபென்ட். ஸோ வந்து என்னென்னா அதோட நலனுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது தான். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமுமே இதோட அப்ஜெக்டிவில் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் எலிஃபென்ட்ன்ற அப்ஜெக்டிவ் இட் இஸ் வெரி வெரி மச் இம்பார்ட்டன்ட். என்னென்னா ப்ரிலிம்ஸ் ரிலேட்டடாக இது ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 16 ஸ்டேட்ஸ் யூடிஸ் தே ஆர் ஆந்திர பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, மெகாலயா, நாகாலாந்து, திரிபுரா, உத்தரப்பிரதேஷ், அப்புறம் பார்த்திங்கன்னா உத்தரகண்ட், வெஸ்ட் பெங்கால், இங்கெல்லாம் அது பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து யார் கொடுப்பா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட். ஸோ இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. பணம், ஃபினான்ஷியல்னால் பணம் கொடுத்து, இந்த மாதிரி இப்போ ஒரு விஷயம் டெக்னாலஜி கொண்டு வராங்க, ஃபென்ஸ் கட்டுறாங்கன்னா அதுக்கு பணம் செலவாகும்ல, அதுக்கெலாம் இந்த மினிஸ்ட்ரி தான் அந்த இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. சம் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து வேறு என்ன இந்த மாதிரி ப்ராஜெக்ட் கீழே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டு கீழே என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா மைக்குன்னு சொல்லுவாங்க, மானிட்டரிங் ஆஃப் இல்லீகல் கில்லிங் ஆஃப் எலஃபென்ட்ஸை வந்து சட்டவிரோதமாக கொள்கிறாங்களா அதை மானிட்டர் பண்ணுறதுக்காக மைக்குன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆஃப்டர் தட் பார்த்தா ஆர்கனைசிங் அவேர்னஸ் கேம்பெயின். ஸோ அவேர்னஸ் அப்படின்னா விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற அந்த மாதிரி கம்பெயின் வந்து நடத்துறது. அப்புறம் வந்து ஃபியூஸிங் த எலஃபென்ட் காரிடர்ஸை வந்து ஃபியூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது மூலிமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி அனிமல் ஹியூமன் கான்ஃப்ளிக்ட்டை குறைக்கலாம். ஸோ இதுக்காக இந்த ப்ராஜெக்ட் எலஃபென்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்தியன் பார்லிமெண்ட்டில் பில்ஸ் பற்றி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதில் 2 பில் இருக்குது. ஒன்று பப்ளிக் பில், இன்னொன்று வந்து ப்ரைவேட் மெம்பர் பில்னு சொல்லுவாங்க. பப்ளிக் பில் அப்படின்றது பார்லிமெண்ட்டில் மினிஸ்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பப்ளிக் பில். இதே ப்ரைவேட் மெம்பர் பில் அப்படின்றது இன்ட்ரடியூஸ் இந்த பார்லிமெண்ட். அந்த பார்லிமெண்ட்டில் பார்த்திங்கன்னா மினிஸ்டர் தவிர சில ப்ரைவேட் மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணால் அது ப்ரைவேட் மெம்பர் பில்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ப்ரைவேட் மெம்பர் பில்லை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னா, கேன் பி டிராஃப்டட் பை எய்தர் த மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் ஆர் பை ஹர் ஹிஸ் ஸ்டாஃப். ஸோ எப்படி டிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு எம்பினால் பண்ணலாம், இல்லைனா அவங்களோட ஸ்டாஃப்ஸ் மூலயமா அதை டிராஃப்ட் பண்ணலாம். இன்ட்ரடக்ஷன் ரெக்வயர்ஸ் அட்லீஸ்ட் 1 month ப்ரையர் நோட்டீஸ். இப்போ நான் வந்து ஒரு பில் பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுத்துருக்கணும், நான் இப்படி வந்து பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத கொடுத்துருக்கணும். எ மெம்பர் கேன் கிவ் அ மேக்ஸிமம் ஆஃப் 3 notices. 3 நோட்டீஸ் வந்து இது மாதிரி கொடுக்கலாம் மேக்ஸிமமாக ஃபார் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ப்ரைவேட் மெம்பர் பில் டியூரிங் செஷன் டைமில். இந்த மாதிரி நான் பில் வந்து பாஸ் பண்ண போகிறேன், ப்ரைவேட் மெம்பர் பில் வந்து பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு 1லேருந்து 3 வரைக்கும் கொடுக்கலாம். 3 தான் மேக்ஸிமம். So the Parliamentary Committee on Private Member Bill and Resolution goes through all such bills. இங்கே எப்படின்னா, ஸோ பில் வந்து எப்பயும் போல் பாஸ் ஆகுது. ஸோ அதுதான் அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பப்ளிக் பில், ப்ரைவேட் பில் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க? மினிஸ்டர். அங்கே வந்து மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட். எம்பி வந்து மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட், எம்பி. அதர் தேன்
மினிஸ்டர் தவிர வேறு இருப்பாங்கள்ல ப்ரைவேட் மெம்பர்ஸ், அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஆஃப்டர் த அபவுட் த பில்லை பற்றி பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் த பாலிசிஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ரூலிங் பார்ட்டி. ஸோ இது வந்து இந்த பில் எப்படி இருக்கும் பப்ளிக் பில்லுனா கவர்மெண்ட்டோட பாலிசிஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுற விதமாக இருக்கும் ரூலிங் பார்ட்டி. ஸோ தென் பார்த்தீங்கன்னா இது வந்து அப்போசிஷன் பார்ட்டி ஆன் பப்ளிக் மேட்டர். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும் ப்ரைவேட் பில்லில். சான்ஸ் ஃபார் அப்ரூவல் கிரேட்டர் சான்ஸ் வந்து கண்டிப்பாக ரூலிங் பார்ட்டிக்கு இருக்கும். ஸோ அப்போசிஷன் பார்ட்டி கண்டிப்பாக லெஸர் சான்ஸ் தான் இருக்கும். கன்சிக்வன்ஸ் ஆஃப் இட்ஸ் ரிஜெக்ஷன்ஸ். ஸோ ரிஜெக்ஷன் பை த ஹவுஸ் அமௌண்ட் டு த எக்ஸ்பிரஷன் ஆஃப் வாட் ஆஃப் பார்லிமெண்ட்ரி கான்ஃபிடன்ஸ் இன் த கவர்மெண்ட் அண்ட் மே லீட் டு இட்ஸ் ரிசைனேஷன். ஸோ இப்போ வந்து இங்கே ரிஜெக்ஷன் பண்ணுறாங்கன்னா இதில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருக்கும். ஆனால் வந்து இதே ப்ரைவேட் பில்லில் வந்து அந்தளவுக்கு எந்த ஒரு இம்ப்ளிகேஷன்ஸும் இருக்காது. ரிஜெக்ஷன் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் த நோட்டீஸ் டைம் ஃபார் இன்ட்ரடக்ஷன். டைம் எவ்வளோ கொடுப்பாங்கன்னா நோட்டீஸ் டைம் வந்து ப்ரையார் டு 7 டேஸ்க்கு முன்னாடி இதுக்கு வந்து நோட்டீஸ் டைம் கொடுப்பாங்க. அது வந்து 1 மந்த். ப்ரைவேட்டுக்கு 1 மந்த், இதுக்கு வந்து 7 டேஸ். வெரி மச் இம்பார்ட்டன்ட். டிராஃப்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னால் டிராஃப்டட் பை த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் இன் கன்சல்டேஷன் வித் த லா டிபார்ட்மெண்ட். ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டோட அவங்க வந்து கன்சல்ட் பண்ணிப்பாங்கன்றது ரொம்ப முக்கியம். இந்த சைட் டிராஃப்டட் பை த மெம்பர் கன்சர்ன். ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஒரு தாட்டி ரீட் பண்ணி டிஃப்ரென்சஸை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கன்சிடர் த ஃபாலோயிங் சப்ஜெக்ட். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 7th ஷெடியூலில் யூனியன் லிஸ்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்க ஆன்சர் என்னென்னா 1 and 4 தான். ஸோ ரெகுலேஷன் ஆஃப் இன்டர்ஸ்டேட் ரிவர்ஸும் நேவிகேஷன் ஆன் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் இது 2 தான் இருக்குது. இதை பற்றி நான் ஒரு பேராகிராஃப் இருந்துச்சு, ஜஸ்ட் அதை ரீட் பண்ணி பாருங்கள். நான் ஒரு இது சொல்லியிருந்தேன், அதில் இன்ட்ரா அப்படின்றது இல்லை அப்படின்ட்டு. ஸோ த ஆன்சர் இஸ் 1 and 4 தான் இதுக்கு ஆன்சர். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக அதை எப்படி எலிமினேட் பண்ணலாம்னா நான் சொல்லியிருந்தேன் யூனியன் லிஸ்ட்டில் இன்ட்ரா ஸ்டேட் ரிவர்ஸ் அப்படின்றது டெவலப்மெண்ட் வந்து கொடுக்கல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ அதை எலிமினேட் பண்ணிங்கனாலே 2வை எலிமினேட் பண்ணால் மீதி இருக்கிறது 1 மட்டும்தான். ஏ மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா பிசிடி எல்லாத்துலேயுமே 2 இருக்கா, அப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிங்கன்னா ஏ ஆன்சர். ஸோ எலிமினேஷன் மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி தான் நீங்கள் எலிமினேட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஆன்சர் இஸ் 1 and 4 தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் ப்ரைவேட் மெம்பர் பில் படி எந்த ஆன்சர் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ப்ரைவேட் மெம்பர் பில் படி 7 நாள் முன்னாடி நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும்னு நான் சொன்னேன். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபார் இன்ட்ரடக்ஷன் அ ப்ரைவேட் மெம்பர் பில் த மெம்பர் ஷுட் கிவ் 7 day நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இப்போ வந்து ப்ரைவேட் மெம்பர் பில் வந்து பாஸ் பண்ண ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட்டே டிசொல்யூஷன் ஆயிரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இது 2மே தப்பு தான். ஆன்சர் வந்து இன்கரெக்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. போத் 1 and 2 இஸ் இன்கரெக்ட். 2மே தப்பு. ஸோ இது என்ன நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் டேஸ் வந்து தப்பாக இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. பிகாஸ் ப்ரைவேட் மெம்பர் பில் வந்து 1 monthக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும்னு நம்ம பார்த்துருந்தோம். அதுதான் கரெக்ட். இங்கே வந்து இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. போத் 1 and 2 இஸ் இன்கரெக்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.